ஹலோ. இந்த வீடியோவில் என்சிஆர்டி, அதாவது நம்ம சிபிஎஸ்சின்னு சொல்லுவோம்ல, அதில் கிளாஸ் 12 வால்யூம் 2 மேத்தமெட்டிக்ஸ், அதில் இன்டெக்ரல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குல்லடா, எக்ஸசைஸ் நம்பர் 7 தானே இன்டெக்ரல்ஸ். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.9 இன்டெக்ரல்ஸ், எக்ஸசைஸ் நம்பர் 7.9ல் உள்ள ஒரு கொஸ்டின் 7.9 உள்ள ஒரு கொஸ்டின், அதாவது கொஸ்டின் நம்பர் 6. அதுதான் அந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் அந்த வீடியோவுடைய ஐடியா. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? எப்பொழுதுமே ஒரு இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்டெகிரேஷன் நம்ம என்ன எழுத போகிறோன்னா, கொடுத்துருக்கிறத நம்ம ஐ அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். கொடுத்துக்கிறத வில் ரைட் இட் இஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கிட்டு நம்ம சொல்யூஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு நிமிஷம். அப்போ நான் கொடுத்துருக்கிறத நான் ஐன்னு எழுதிக்கிட்டுமா? இதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to 2 வாசிக்கும் பொழுது முதல்ல லோவர் லிமிட் வாசிக்கணும், அடுத்து ஹையர் லிமிட் வாசிக்கணும். dx டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய ஸ்டாண்டர்ட் குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படி தான் இருக்கும். இங்கே ஆர்டர் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது நான் ஆர்டர் நான் மாற்றி எழுதட்டுமா? முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு வரணும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 எழுதியாச்சு. பொதுவாக நம்ம கொடுத்துருக்கிறது அது மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ நமக்கு ஐ இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கு? இன்டெக்ரல் ஓவர் டிஎக்ஸ் டிவைடட் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 வந்திருக்கா? என்னுடைய ஸ்டாண்டர்ட் குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நான் இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ வந்து இதனுடைய கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் என்ன, சிபிஎஸ்சி புக்லேயே நமக்கு ஒரு ஈஸியான டெக்னிக் நம்ம கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டி புக்லேயே முதல்ல ஏயை காமனாக எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a. இதில் போட்டால் ஈஸியாக ஆன்சர் வந்துடுது. நான் இது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இந்த மெத்தட் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த மெத்தடு வந்து நம்ம கொஞ்சம் எல்லாராலையும் வந்து யோசிக்க முடியாதுங்கிறதுனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணோன்னா எனக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன, பி இஸ் ஈக்குவல் டு என்ன, சி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நான் தெரிஞ்சிருந்தால் இந்த ஃபார்முலா நம்ம டைரெக்டாக போட்டாலே போதும். ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏங்கிறது யாருன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஏங்கிறது என்ன? இங்கே எனக்கு -1 இருக்குது. எனக்கு பி இஸ் ஈக்குவல் டு என்ன? பி இஸ் ஈக்குவல் டு எனக்கு எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதான் 1. அப்புறம் சி இஸ் ஈக்குவல் டு என்ன? சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் எனக்கு 4. அப்படி தானே? அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாமா? எடுத்து எழுதி இந்த ஃபார்முலா போட்டுட்டா தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -1, பி இஸ் ஈக்குவல் டு 1, சி இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, இதான் நமக்கு. அதை எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம தனியாக செய்யட்டுமா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? அந்த இடத்துல எனக்கு ஏ போடணும். ஏ இஸ் ஈக்குவல் டு -1, ஒரு பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் பி எழுதணுமா? பி என்ன? பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ், சரியா? எக்ஸ் ப்ளஸ், நான் அதை எழுதியிருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் பி எழுதலாமா? பி என்னது? 1. பி 1 டிவைடட் பை 2a. ஏக்கு பதிலாக -1. ஓகே, ஏக்கு பதிலாக -1, சாரி, ஏக்கு பதிலாக -1 எழுதியாச்சு. ஸோ ஐ வில் க்ளோஸ் த ப்ராக்கெட், த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. சிக்கு பதிலாக 4 எழுதிடலாமா? சி பை ஏ. ஏக்கு பதிலாக மறுபடியும் -1 போட்டுக்கலாம். மைனஸ் பி ஸ்கொயர். ஏ பிங்கிறது 1, பி ஸ்கொயருங்கிறது 1 டிவைடட் பை 4. ஏ ஸ்கொயருங்கிறது 1, சரியா? -1 த ஹோல் ஸ்கொயர். ஏங்கிறது 1, ஏ ஸ்கொயருங்கிறது ஏங்கிறது -1, சாரி, -1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் நமக்கு தெரியும், அதுவும் என்னது தான்? 1 தான்.
ஓகே, ஸோ ஐ வில் சப்ஸ்டியூட் த 1 தேர். அப்படிதானே? ஸோ வி ஆர் டன் வித் இட். இது நம்ம ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் நல்லா சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கையில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் ஃபார்ம் ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும். இப்போ எனக்கு இங்கே ஐ ஹேவ் அ மைனஸ் அவுட் சைட். இந்த மைனஸ் நான் என்ன பண்ணிடலாம்னா ஐ கேன் பிரிங் இட் இன்சைட். இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் கொண்டு போனால் எனக்கு இங்கேயும் எனக்கு ஒரு மைனஸ் வந்துடும், இங்கேயும் எனக்கு ஒரு மைனஸ் வந்துடும். ஓகே, இங்கேயும் எனக்கு ஒரு மைனஸ் வந்துடும், இந்த இடத்துல எனக்கு ஒரு மைனஸ் வந்துடும். 2 minus 1 is minus 2. ஸோ ஐ கேன் இந்த இடத்துல நான் என்ன எழுதிக்கலாம்னா மைனஸ் 2ன்னு மொத்தமாக நான் எழுதிக்கலாம். ஐ கேன் ரைட் இட் இஸ் minus 1/2. எழுதியாச்சா? இங்கே எனக்கு என்ன இருக்குது? மைனஸ் 4 இருக்குது, எனக்கு மைனஸ் 4 இருக்குது, மைனஸ் 4 இருக்குது, அப்புறம் 1/4 மைனஸ் 1/4 இருக்குது, எனக்கு ஐ ஹேவ் மைனஸ் 1/4. இப்போ இந்த இடத்துல ஐ ஹேவ் மைனஸ் 4 மைனஸ் 1/4 இருக்குது. இப்போ இதை நான் வந்து வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு டேக் தி எல்சிஎம். மைனஸ் 4 மைனஸ் 1/4 இருக்குது. இப்போ எனக்கு கீழேயும் மேலேயும் ஒரே டேர்ம் இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஐ கேன் டூ தி எல்சிஎம். எடுக்கிறதுனால நான் கீழே வந்து 4 கொண்டு வரேன். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாட்டி ஒன்றுமே முதல்ல இல்லை, முன்னாடி ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ டேர்ம் கீழே ஒரே டேர்ம் வரணும், 4 வரணும். 4 வர்றதுனால 4யும் கீழேயும் மேலேயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இதை மாதிரி வந்துடுது. எனக்கு நியூமரேட்டரில் என்ன வந்திருக்குன்னா மைனஸ் 16/4 மைனஸ் 1/4. நான் மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம்? ஐ கேன் ரிமூவ் 4. மொத்தமாக காமன் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்? மொத்தமாக நான் 4ன்னு நான் அதை எழுதிக்கலாம். அப்படி தானே? ஸோ எனக்கு இப்போ எனக்கு யார் வந்திருப்பாங்க? எனக்கு டோட்டலாக எனக்கு 4 வந்துடும். எனக்கு மேலே மைனஸ் 16 மைனஸ் 1 இருக்கும். அப்படி தானே? மைனஸ் 16 மைனஸ் 1 மைனஸ் 17. கரெக்டாக? மைனஸ் 16 மைனஸ் 1 வந்து எனக்கு மைனஸ் 17. ஸோ அப்போ நான் அந்த மைனஸ் 4 மைனஸ் 1/4 நான் எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 17/4 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். அப்படி தானே? மைனஸ் 117 மைனஸ் 17/4 மைனஸ் 17/4. இந்த மைனஸ் 17/4ஐயும் இந்த மைனஸையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது இட் பிகம்ஸ் என்ன? ப்ளஸ் 17/4 மாறும். ப்ளஸ் 17/4. ஸோ டோட்டலாக நான் இந்த டேர்மை நான் எப்படி எடுத்துக்கலாம்? அந்த டினாமினேட்டர் டேர்மை ஐ கேன் ரைட் இட் இஸ் நெகட்டிவ் டேர்மை நான் பின்னாடி எடுத்துகிட்டு போயிருந்தேன், பாசிட்டிவ் டேர்மை நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். 17/4 மைனஸ் எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா எக்ஸ் மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். அதை மாதிரி இருக்குது. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஃபார்மேட் மாதிரி இருக்குன்னா இட் லுக்ஸ் லைக் தி இன்டகிரேஷன் ஓவர் டிஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஆமாம் ரைட்? இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம்? 1/2a log of a plus x divided by a minus x எழுதலாமா? a plus x divided by a minus x அப்படின்னு எழுதிடலாம். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c அப்படின்னு ஒன்று போடணும். ஆனால் நம்ம இங்கே இன்டகிரேட் பண்ணுறது லிமிட்ஸ் வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். அதனால் இந்த லிமிட்ஸ் தேவையில்லை. கடைசி நம்ம லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல எனக்கு யார் இருக்கா? ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல தான் எனக்கு யார் இருக்காங்கன்னா 17/4 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ நான் ஏ எப்படி எழுதலாம்? ரெண்டு பக்கம் நம்ம ரூட் எடுப்போம். ரூட் எடுத்தால் எனக்கு √17 டிவைடட் பை √4 அப்படின்னு எனக்கு இருக்கும். √17/√4. √4 என்ன? வாட் இஸ் √4? √4ங்கிறது நம்ம 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். √17/2 அப்படின்னு வந்து இப்போ ஏ இருக்கிற இடத்துலலாம் வாட் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட், ஏ இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது √17/2 அப்படிங்கிற ஒரு டேர்மை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு இப்போ அதை பண்ண முடியாதுன்னு. எக்ஸ் இருக்கிற இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2வாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு டீயாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போயிட்டேன்னா இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பண்ணலாமா? இப்போ நான் என்ன சொன்னேன்? எக்ஸ் மைனஸ் 2 இப்போ √17/4 நான் என்ன எழுதிக்க போகிறேன்? √17 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயரை நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2வை ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் எக்ஸ் மைனஸ் 1/2 நான் யாரால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் டி. இப்போ இதை நான் dt/dx எழுதுனா dt/dx எழுதும்போது நான் ரெண்டு பக்கமாக dt/dx பண்ணுறேன். dx dt/dx x மைனஸ் d/dx ஆஃப் நான் யார் எழுத போகிறேன்? 1/2 எழுத போகிறேன். ஸோ 1/2 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 0. இது 0 ஆயிரும். ஸோ dx/dx என்ன? 1 ஆயிருக்கு. ஓகே, ஸோ dt/dx இருக்கா? என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால்
டிடி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் எனக்கு வந்துடும். டிஎக்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லிமிட்ஸ் எல்லாமே எதில் இருக்குது? என்னோடய லிமிட்ஸ் எல்லாமே எக்ஸோட லிமிட்ஸாக இருக்குது. எனக்கு லிமிட்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாக இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய லிமிட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸோட லிமிட்ஸை நான் என்னவாக கன்வெர்ட் பண்ணணும்? டீயோட லிமிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸோட லோவர் லிமிட் என்ன? எக்ஸோட லோவர் லிமிட் 0, எக்ஸோட ஹையர் லிமிட் 2. இப்போ இது எல்லாத்தையும் நான் டீயோட லிமிட்டாக மாற்ற போகிறேன். நான் டீயோட லோவர் லிமிட் நான் வேணும்னா அந்த ஈக்குவேஷன் நான் எழுதுகிறேன். டீயோட லோவர் லிமிட் ஈக்குவல் டு எக்ஸோட லோவர் லிமிட் -1/2 எழுதலாமா? ஸோ நான் டீயோட லோவர் லிமிட் வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸோட லோவர் லிமிட் 0 -1/2. எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா -1/2 வந்துடும். ஸோ டீயோட லோவர் லிமிட் -1/2. டீயோட ஹையர் லிமிட் என்ன? டீயோட ஹையர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட ஹையர் லிமிட் -1/2. ஸோ எக்ஸோட ஹையர் லிமிட் எவ்வளவு? 2 தானே? 2 - 1/2 2 - 6 என்ன? 1.5 1.5 தானே? 1.5னா 3/2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 3/2 எழுதியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். நவ் வி ஆர் ரெடி டு இன்டெகிரேட். இப்போ நம்ம அழகாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்டெகிரேஷனை எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ எல்லாம் தேவையானது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். I இஸ் ஈக்குவல் டு நமக்கு லிமிட் ஆல்ரெடி எதில் இருந்துச்சுன்னா 0 to 2ல் இருந்துச்சு. இப்போ நான் எழுதும்போது நான் கன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு லிமிட் என்ன? -1/2. ஹையர் லிமிட் வந்து 3/2 ஆயிரும். டிஎக்ஸை நான் எப்படி மாற்றிக்கலாம்? டிடியாக மாற்றிக்கலாமா? அப்புறம் டினாமினேட்டர் எனக்கு என்னவாக இருக்கும்? டினாமினேட்டர் √17/2 the whole square √17/2 the whole square -t² அப்படின்னு மாறிடும். இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? எனக்கு ஃபார்முலா என்ன? 1/2. ஏ என்ன? a √17/2 √17/2 ஏ எழுதியாச்சு. லாக் ஆஃப் எனக்கு a ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் இப்போ நம்ம என்ன இந்த வேரியபிளாக மாற்றிட்டோம்? டீங்கிற வேரியபிளாக மாற்றிட்டோமா? a ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக டி போட்டுக்கலாம். a மைனஸ் டி √17/2 மைனஸ் டி எழுதியாச்சா? ஸோ இப்போ நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணணும். லோவர் லிமிட் அப்பர் லிமிட். லோவர் லிமிட் என்ன? எனக்கு -1/2. அப்பர் லிமிட் என்ன? எனக்கு 3/2. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இங்கே 2 கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு என்ன இருக்கும்? 1/√17 மட்டும் இருக்கும். அது go to the next page. நான் எழுதும்போது 1/√17 log of அப்பர் லிமிட் போகிறேன். அப்பர் லிமிட் போகும்பொழுது √17 / 2 ப்ளஸ் அப்பர் லிமிட் வந்து எனக்கு 3/2 /√17/2 யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்? டீயை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம். அந்த டீயில் தான் அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? -3/2. இப்போ மைனஸ் போட்டுக்கணும். லோவர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ் நம்ம போட்டுக்கணும். போட்டால் எனக்கு என்ன வரும்? லாக் ஆஃப் √17/2 மைனஸ் டீயில் தான் லிமிட் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்குமா? ப்ளஸ் 1/2 /√17 டீயில் தான் லிமிட் போடணும். -1/2 போட்டாச்சாரா? ஓகே. இப்போது நான் எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? ஆனால் எனக்கு கீழே லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? லோவர் லிமிட் -1/2 தானே? -1/2 போடும்போது நான் இங்கே வெறும் 1/2 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே -1/2 போடும்போது எனக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் ஆஃப் -1/2 இங்கே மைனஸ் ஆஃப் -1/2 அப்படின்னு போடணும். -1/2 இப்போ இந்த -1/2 போடும்போது என்ன ஆகும்? எனக்கு இட் பிகம்ஸ் +1/2 மாறிடுமா டினாமினேட்டரில். அப்புறம் மேலே எனக்கு என்ன வந்திருக்கும்? நியூமரேட்டரில் எனக்கு அங்கே ஒரு -1/2 மாறி இருக்கும். ஸோ மேலே எனக்கு -1/2, கீழே எனக்கு என்ன வந்திருக்கும்? +1/2 அப்படின்னு வந்திருக்கும். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நான் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? எனக்கு கீழே ஒரே டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஐ கேன் குரூப் இட் அண்ட் பிரிங் இட் அஸ் ஒரே டேர்மாக மாற்றிக்கலாம். 1/2 மாதிரி. இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரே டேர்மை நான் கொண்டு வந்துக்கலாம். 2ன்னு எடுத்து வந்துக்கலாம். இங்கே எனக்கு ஐ பிரிங் இட் ஒரே டேர்மாக எழுதிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரே டேர்மாக நான் 2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கலாமா? ஸோ டோட்டலி ஐ வில் பிரிங் இட் அஸ் டோட்டலி அஸ் இந்த மொத்தமாக நான் என்ன பண்ணிக்கிறேன்?
2ன்னு எழுதிக்கிறேன். இங்கேயும் எனக்கு மொத்தமாக நான் 2ன்னு எழுதிக்கிறேன். இங்கேயும் மொத்தமாக நான் 2 எழுதிக்கிறேன். இங்கேயும் மொத்தமாக நான் 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு அந்த 2 வந்து நான் இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் ஐ கேன் கேன்சல் அண்ட் ஹியர் ஆல்சோ ஐ கேன் கேன்சல். இந்த இடத்துல நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டா நான் என்ன பண்ணிடலாம், மொத்தமாக நான் இங்கே எனக்கு ஒரு டிவிஷனில் இருக்கும். இது எனக்கு மொத்தமாக there will be in a division. Wholly it will be a division. மொத்தமாக எனக்கு டிவிஷனில் இருக்கும். புரியுதாடா? ஃபைன். ஸோ இட் இஸ் இன் அஸ் அ ஹோல் இட் இஸ் இன் அ டிவிஷன். மொத்தமாக டிவிஷனில் இருக்குது. இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னு தானே இருக்குது. இட் லுக்ஸ் லைக் லாக் ஏ மைனஸ் லாக் பி அது மாதிரி தான் இருக்குது. இப்போ லாக் ஏ மைனஸ் லாக் பி என்ன? வாட் இஸ் லாக் ஏ மைனஸ் லாக் பி? லாக் ஏ ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஞாபகம் இருக்கா? லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி லாக் ஏ லாக் பி. லாக் ஏ லாக் பி என்னது? லாக் ஏ பை பி இருக்கா? லாக் ஏ பை பின்னு எழுதலாம். அப்போனா நான் ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கக்கூடிய டேர்மையும் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கேன் ஐ டூ இட்? ஸோ அப்புறம் எனக்கு என்ன ஆகும், 1/√17 லாக் ஆஃப், எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆர்கியூமெண்ட்டில் என்ன இருக்குது, √17 + 3 டிவைடட் பை √17 - 3. அதையும் யாரையும் நான் வந்து டிவைட் பண்ணி லாக் ஏ பை டிவைடட் பை √17 - 1 டிவைடட் பை √17 + 1. அப்படிதானடா? ஸோ இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இப்போ வந்து நான் மல்டிப்ளை பண்ணும்போது இது டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றினா தலைகீழ் எழுதணும். அப்படி தானே? தலைகீழ் எழுதுனா நியூமரேட்டரில் எனக்கு என்ன வந்திருக்கும், ப்ளஸ் வந்திருக்கும். டினாமினேட்டரில் எனக்கு என்ன வந்திருக்கும், மைனஸ் வந்திருக்கும். தலைகீழ் எழுதும்போது கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ √17 + 1 √17 - 1 எனக்கு மாறிடுது. புரியுதாடா? டவுட் இருக்கா? ஓகே, லெட்ஸ் டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். இப்போ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு √17 + 3 √17 + 1 இருக்குது. √17 + 3 √17 + 1 அப்படி தானே இருக்குது. √17 + 1. ஸோ நம்ம கணக்கு மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். இனி ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டேர்மு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு √17 - 3 அப்புறம் √17 - 1 அது மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், மல்டிப்ளை 17 √17 × √17 √17 ஸ்கொயர் √17 the whole ஸ்கொயர். √17 × 1 என்ன, √17. 3 × √17 என்ன, 3 √17. 3 × 1 என்ன, 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் √17 × √17 அதாவது √17 the whole ஸ்கொயர் என்ன, வெறும் 17 ப்ளஸ் √17. √17 + 3 √17 என்ன, 4 √17 அப்படி தானே. 4 √17. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா எனக்கு √17யும் 3 √17யும் கூட்டினா ஆப்பிள் + 3 ஆப்பிள் என்ன, 4 ஆப்பிள். அதை மாதிரி தான். சரியா? எடுத்துக்கலாமா? இஸ் இட் கிளியர்? இதான் வந்துடுச்சு. ஸோ நியூமரேட்டர் இந்த டேர்ம் வந்துருக்கு. பட் டினாமினேட்டர் நம்ம தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே எனக்கு மல்டிப்ளை பண்ணால் √17 × √17 என்ன, எனக்கு √17 the whole ஸ்கொயர் √17 the whole ஸ்கொயர். √17 - 1 என்ன, -√17. 3 × -√17 என்ன, -3 √17. -3 × -1 என்ன, +3. √17 × √17 என்ன, 17. -17 -3 √17 என்ன, -4 √17 +3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா we can substitute that answers. 1/√17 = எனக்கு நியூமரேட்டர் என்னவாக இருக்கும், வாட் would have been the numerator, 17 ப்ளஸ் 4 √17. 17 + 4 √17 +3 அப்படி தானடா, +3. 17 + 3 என்ன, 20. அப்புறம் இங்கே நான் 20 எழுதிக்கிட்டுமா, I will write it as 20 + 4 டிவைடட் பை எனக்கு 17. எனக்கு அங்கேயே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலான்னு எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன். +4 √17 +3. 17 + 3 இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கேயும் எனக்கு 20 வந்துருக்கும். அங்கேயே நான் would have done it. இதே நான் பண்ணியிருக்கலாம். சம்திங் ஐ மிஸ்ட் இட், இங்கேயே மிஸ் பண்ணிட்டேன்.
இப்போ இப்படி இருக்கும்போது வாட் கேன் ஐ டூ? இதுலேருந்து நான் காமனாக யார் எடுக்கலாம்? நியூமரேட்டர்லேருந்து நான் 4 காமனாக எடுக்கலாம். டினாமினேட்டர்லேருந்து 4 காமனாக எடுக்கவா? காமனாக எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? நான் இதிலேருந்து ஒரு 4 காமனாக எடுக்கிறேன். இங்கேயும் எனக்கு 4 காமனாக எடுக்கிறேன். இங்கேயும் 4, இங்கேயும் 4. நான் காமன் எடுத்தேன். நியூமரேட்டரில் எனக்கு ஒரு 4 மட்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். எனக்கு இந்த இடத்துல எனக்கு யார் இருப்பாங்க? 20லேருந்து 4 எடுத்தேன்னா அந்த இடத்துல எனக்கு 5 இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு 5 இருந்திருக்கும். எனக்கு இங்கேயும் 4 வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த 4 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டுனா இப்போ நான் என்ன பண்ணிடலாம்? ஐ கேன் மல்டிப்ளை வித் த காஞ்சுகேட்டால் நான் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணலாம். நான் காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் தான். பட் இட்ஸ் சிம்பிள், ஈஸியான ஒரு இது தான். புக்கில் இருக்கிற ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இதோட நீங்கள் விட்டால் கூட ஒன்றும் நோ ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் யூ கேன் சிம்பிளிஃபை பண்ணால் வாட் கேன் ஐ டூ? நான் அதை மட்டும் சிம்பிளிஃபிகேஷனை மட்டும் தனியாக எழுதுகிறேன். 5 + √17 டிவைடட் பை 5 - √17 எனக்கு என்ன வந்திருக்கும்? இஃப் யூ கேன் மல்டிப்ளை. இதோட காஞ்சுகேட்னா என்ன? 5 - √17ஓட காஞ்சுகேட் 5 + √17. ஸோ 5 + √17. டினாமினேட்டரில் எனக்கு என்ன வந்திருக்கும்? 5 + √17 அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். இப்போ டினாமினேட்டர் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி இருக்குது. அப்படி தானே? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நான் எப்படி எழுதலாம்? a² - b². a² பதிலாக 5² மைனஸ் b² பதிலாக √17 த ஹோல் ஸ்கொயராக மாறிடும். அப்படி தானே? ஓகே. நியூமரேட்டரில் எனக்கு என்ன இருக்கும்? 5 + √17 த ஹோல் ஸ்கொயராக இருக்கும். அப்படி தானே? ஒரே டேர்ம் 2 தடவை வந்திருக்கு பாருங்கள். இதுவும் ஒரு டேர்ம், இதுவும் ஒரு டேர்ம். 5 + √17 த ஹோல் 5 + √17, 5 + √17, 5 + √17 த ஹோல் ஸ்கொயர். இதை பார்க்க a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? a² என்ன? 5² ப்ளஸ் 2ab 2 × 5 × √17. 2aக்கு பதிலாக 5, bக்கு பதிலாக √17 ப்ளஸ் b² எனக்கு என்ன இருக்குது? √17 த ஹோல் ஸ்கொயர். அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ √17 த ஹோல் ஸ்கொயர் என்ன? வெறும் 17. 5 த ஹோல் ஸ்கொயர் என்ன? 25. 25 + 17 இஸ் 25 + 17 என்ன? 25. 25 + 17 நமக்கு 42. 42. 2 5s are 10. எழுதிக்கலாமா? 2 5s are 10. 5² என்ன? 25. √17 த ஹோல் ஸ்கொயர் என்ன? வெறும் 17. 25 - 17 என்ன? 25 - 17 8. இப்போ இதுலேருந்து நான் யாரை காமனாக எடுத்துக்கலாம்? 2 காமனாக எடுத்துக்கலாமா? சரி, ரிமூவ் 2 காமன். 2 காமனாக எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? 2 காமனாக எடுத்தால் 42லேருந்து நம்ம 2 எடுத்தால் அது வந்து எனக்கு 21. ஸோ 2 காமனாக எடுத்துட்டேன். 21 ப்ளஸ் 2 காமனாக எடுத்தால் 5√7. மொத்தமாக டினாமினேட்டரில் 8 இருக்குது. இந்த 2வையும் 8ஐயும் நான் கேன்சல் பண்ணால் எனக்கு 4 ஆயிரும். அப்படி தானே? ஸோ இப்போது இந்த இடத்துல வாட் கேன் ஐ டூ? இதை எல்லாத்தையும் நான் மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு? 1 / √17 log ஆஃப், நான் இந்த பர்டிகுலராக இந்த டேர்மை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 5 + √17, 5 - √17 நான் எப்படி எழுதிக்கலான்னா, ஹவு கேன் ஐ ரைட் இட்? 21 + 5√7 17 டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் டன் த ப்ராப்ளம் நான் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் இட். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பை.